ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆஷாட நவராத்திரி என்னும் வாராகி நவராத்திரி எளிய வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 9 நாளும் வாராகியை இப்படி வழிபடுங்க, துன்பம் நீங்கி சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னா அசுரர்களை அழித்து இந்த உலகத்தை காக்க அம்மன் எடுத்த ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தான் இந்த ஆஷாட நவராத்திரிக்கும் வாராகி எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அழித்து உங்களை காத்தருள்வாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது முழுக்க முழுக்க வாராகிக்காக இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி. இது 9 நாளுமே நீங்கள் வாராகியை நாம் சொல்லும் முறையில் எளிமையாக வழிபட்டாலே போதும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கி சகல சம்பத்துகளையும் உங்களுக்கு தந்தருள்வாள் வாராகி அன்னை. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் அனைவருமே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழாவை தான் கொண்டாடுவோம். கொலு வைத்து அம்பாளை வழிபடுவோம். ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கிடையாது. வாராகி வழிபாடு இப்பொழுது தான் அனைவருமே வாராகியை வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த வாராகிக்கு உகந்த இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரியும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கின்றது. இந்த நவராத்திரியில் நீங்கள் வாராகி அன்னையை எளிமையாக வழிபட்டாலே போதும். நிச்சயமாக வாராகி அன்னை உங்களுக்காக ஓடோடி வருவாள். அந்த எளிமையான வழிபாடுகள் எந்த நாள் இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாக விளங்கும் வாராகியை இந்த ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் அனைத்தையுமே அன்னை வேரோடு அழித்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருப்பாள். வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் உங்களுக்கு பெருக்கி கொண்டே இருப்பாள். இந்த நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி நாள் இருக்கின்றது. நவராத்திரி அப்படின்னாலே பெரிய அளவில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எளிமையாக வாராகியை வழிபட்டாலே போதும். நிச்சயம் வாராகி அன்னை உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுப்பாள். இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் நாளிலிருந்தே தீபம் ஏற்றி அன்னையை வழிபடலாம். அதாவது காலையிலேயே ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை தான் நம்ம வாராகி அன்னைக்கு விசேஷம். அந்த பூஜை செய்வதற்கு மாலை தான் உகந்த நேரம். 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். பூஜை அப்படின்னா நம்ம பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்கள் வீட்டில் வாராகி ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதை மலர்களால் அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். அது நெய் தீபம் அப்படின்னா விசேஷம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக எண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம வாராகிய மனதில் நம்ம அன்போடு பக்தியோடு நம்ம நினைத்து என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவள் தான் வாராகி அன்னை. இந்த மாதிரி நீங்கள் பஞ்ச தீபம் கூட ஏற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய இஷ்டம்தான். அதற்கு நம்ம வாராகி அன்னைக்கு முதல்ல ஏதாவது நெய்வேத்தியம் செய்யணும். இந்த மாதிரி பஞ்ச தீபம் ஏற்றுங்க அல்லது ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. இப்போ வாராகி ஃபோட்டோ சிலை இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா, இந்த தீபத்தையே நீங்கள் வாராகியாக பாவித்து நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். இப்போது செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி மலர்களை வாராகி அன்னைக்கு படைத்து நீங்கள் வழிபடுங்க. நீங்கள் தீபம் தான் ஏற்றி வாராகியை வழிபடுறீங்க அப்படின்னா, அந்த செவ்வரளி மலர்களை அந்த தீபம் இருக்கக்கூடிய அந்த தட்டில் தீபத்தை வச்சுட்டு அந்த தட்டில் அந்த மலர்களை வைத்து வழிபடலாம். நெய்வேத்தியமாக அன்னைக்கு மிகவும் பிடித்த பொருட்களை இந்த ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். கிழங்கு வகைகள், கடலை, அந்த நிலக்கடலை அந்த மாதிரி, அல்லது நெல்லிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பொரி உருண்டை, பொரிக்கடலை அதை வைக்கலாம். இந்த நெடக்கடலையிலிருந்து செய்யக்கூடிய அந்த கடலை உருண்டை அந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் வழிபடலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா பானகத்தை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த பூஜையை செய்யலாம். இந்த மாதிரி அன்னைக்கு மிகவும் பிடித்தது தான் பானகம். மாதுளம் பழத்தை நீங்கள் வைக்கலாம். எது இருக்கோ உங்ககிட்ட இதில் ஏதாவது ஒன்றை வச்சு வழிபடுங்க.
இந்த மாதிரி மிக மிக எளிமையாக நீங்கள் வச்சு வாராகியை வணங்குங்க. உங்கள் உள்ளன்போடு நீங்கள் வாராகியிடம் வேண்டுதல் வையுங்க. உங்களுடைய அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க. எதிரிகள் தொல்லை, பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நவராத்திரியை நீங்கள் பயன்படுத்தி வாராகி அன்னைக்கு தினமும் இரவு இந்த தீபத்தை ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு அகல் விளக்கையே வாராகியாக பாவித்து கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம். எப்படி செய்தாலும் வாராகி எண்ணெய் உங்கள் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி, அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி எண்ணெயின் சக்தி ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வாராகி தாயேன்னு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் கூப்பிட்டாலே போதும். நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் கண்முன்னே ஓடோடி வந்து உங்கள் துயரை வந்து துடைத்து விடுவாள். அவ்வளோ ஒரு எளிமையான தெய்வந்தான் நம்ம வாராகி அம்மா. அதனால் நீங்கள் தயங்காமல் இந்த 9 நாளும் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடுங்கள். ஒரு நாள் நீங்கள் வந்து தீபம் ஏற்ற முடியாவிட்டாலும் வேறு யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை தீபம் ஏற்றி வழிபட சொல்லலாம். நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் துயர் துடைத்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கண்டிப்பாக தருவாள். சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்தான் இந்த ஆஷாட வாராகி நவராத்திரி. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.